என் சிங்கம் மூடிக்கொண்டு சினிமாவிலேயே இருந்திருக்கார். அவரை ஆசை காட்டு அரசியலுக்கு வர வைத்தது இந்த பூசாரி தான். சிங்கம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் அப்போதே கட்ட வேண்டிய வரியை கட்டி இன்று யாருக்கும் கைப்பாவையாக இருந்திருக்க மாட்டார். வழக்குகள் என் சிங்கத்தை துரத்தியது, ஓடினார். அதிகார போதை என் சிங்கத்தை விரட்டியது, ஓடினார் ஓடினார் மீண்டும் ஓடினார். ரைடுகள் என் சிங்கத்தை அச்சுறுத்தியது, ஓடினார் ஓடினார் ஓடினார், இறுதியில் டெல்லிக்கே ஓடினார். இந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், இந்த வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். சப்ப படமாக இருந்தாலும் ஓட வைத்திருக்க வேண்டும். அரசியலுக்கு வருவதை தடுத்திருக்க வேண்டும். குற்றவாளி யார் வழக்குக்கோ வக்கீலாகிறாரு. இல்லை, இது என் வழக்குதான், என் சிங்கத்தின் வழக்கு. என் சிங்கத்தை காப்பாற்ற அவதூறுகளை பரப்புவதில் என்ன தவறு? சிங்கம் தாமதமாக வந்தது ஒரு குற்றம், விளக்கை பேருந்தில் அணைத்தபடி வந்தது ஒரு குற்றம், ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாத ஒரு குற்றம், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத ஒரு குற்றம், இப்போது வரை காசு கொடுக்காத ஒரு குற்றம், இப்போது வரை நேரில் சென்று பார்க்காத ஒரு குற்றம். இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. இந்த குற்றத்திற்கெல்லாம் காரணம் யார்? யார் யார் காரணம்?